மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 36. தங்கராஜ் நெருப்பின் மேல் அமர்ந்திருப்பவரை போல் அமர்ந்திருந்தார். வடிவேலன் ரிதன்யாவிடம் கூறினார், எஸ் ரிதி, உங்க அப்பாவோட உயில் அப்படி. உன்னால கடைசி வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிஸோட வருமானத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் அது மேலே ஃபுல் ரைட்ஸும் உனக்கு கிடைக்காது. ஒருவேளை நீ உன்னோட மாமா பையனை கல்யாணம் பண்ணியிருந்தா அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டாதான் எதையுமே உன்னால் விற்க முடியும். இப்போ நீ வேற ஒரு பையனை தானே கல்யாணம் பண்ணியிருக்க. ஸோ உனக்கு அந்த ரைட்ஸ் கிடைக்காது. அங்கிள், என்ன சொல்கிறீங்க என்றாள் ரிதன்யா அதிர்ச்சியாக. ஆமாண்டா, உன்னோட மம்மி டேடிக்கு ஆக்சிடெண்ட் ஆகினப்போ உன் மம்மியோட உயிர் ஸ்பாட்லேயே போயிடுச்சு. ஆனால் உன்னோட டேடி 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து போராடி அப்புறம் தானே இறந்தார். அப்போது என்கிட்ட உயில் எழுத சொல்லி அதை ரெஜிஸ்டர் பண்ண சொன்னார். அப்போது சொன்னது தான் இதெல்லாம். இந்த விஷயமெல்லாம் என்கிட்ட ஏன் முன்னாடியே சொல்லலை என்றவாறே அவள் தங்கராஜை பார்த்தாள். அவரோ இல்லை எனக்கு என்று ஏதோ சொல்ல தொடங்கும் போதே, இல்லை ரிதி, அவருக்கு கூட இதை பற்றி தெரியாது. உன் டேடி என்கிட்ட மட்டும்தான் சொன்னார் என்றார் வடிவேலன். அஸ்வினும் ரிதன்யாவும் அர்த்தமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ரிதிமா, இட்ஸ் ஓகே, நான் உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். எவ்வளவு வேணும்னு மட்டும் சொல்லு என்றார் தங்கராஜ் அவசரமாக. வா, நம்ம ஆஃபீஸ்க்கு போய் பேசலாம் என்று எழுந்து கொண்டார். ஓகே ரிதி, பை, வில் கேட்ச் யூ லேட்டர், ஹாப்பி மேரிட் லைஃப் என்று வாழ்த்தினார் வடிவேலன். அவர் கிளம்ப தயாராக அவரை முதலில் அங்கிருந்து அனுப்பிவிடும் குறிக்கோளிலேயே இருந்தார் தங்கராஜ். என்ன செய்வது என்று ரிதன்யா பார்வையிலேயே அஸ்வினை கேட்க, விடு, மாமா பார்த்துக்குவாரு என்று மெல்லிய குரலில் சொல்லியவாறே தன் கையில் இருந்த போனை காட்டினான் அஸ்வின். வடிவேலன் உள்ளே நுழைந்ததிலிருந்தே கோபிக்கு அழைத்த அனைத்தையும் கேட்கச் செய்து கொண்டிருந்தான் அஸ்வின். சரி என்ற தலையசைப்போடு அங்கிருந்து செல்லும் வடிவேலனை பார்த்தாள். அவர் திடீரென்று நின்று அவள் புறம் திரும்பினார். அவர் பின்னாலேயே சென்று கொண்டிருந்த தங்கராஜ் பதட்டமானார். ரிதிமா, ஐ எம் சாரி, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை. நீ தான் ஊருக்கு வரவே இல்லையே. ஒரு வேளை அப்பப்போ வந்திருந்தா உன்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த ஊரை கூட மறக்கிற அளவுக்கு உன்னோட மாமா வீட்டில் உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்ன உடனே நீ எப்படியும் உன்னோட மாமா பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நினச்சேன். உன்கிட்ட சொல்லாததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. பணம் சொத்துக்காக ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறது தப்பு. அந்த உறவு நிலைக்காது. உனக்கு உண்மையிலேயே அந்த பையன் மேலே விருப்பம் இருந்து கல்யாணம் பண்ணாதான் அது சந்தோஷம். அதனால தான் சொல்லலை. உன்னோட டேடி இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்ததுனாலையும் நான் வெளியில் சொல்லலை என்றார். அவர் கூறியதை கேட்ட ரிதன்யா திகைத்தாள். அவளுக்கு இப்பொழுது எல்லாம் புரிந்தது. அதற்குள் அஸ்வின் குழப்பமாக அவரை கேட்டான். சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரிதி அவங்க மாமா வீட்டில் வளர்ந்தாளா? தங்கராஜின் கால்கள் நடுங்க ஆரம்பித்தன. வெளியே செல்ல இருந்த வடிவேலன் மீண்டும் வீட்டிற்குள் நுழைந்தார். என்ன கேட்குறீங்க அஸ்வின்? அதுதானே உண்மை. ரிதியை அவங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு தனா தங்கராஜ் கிட்ட சொன்னாரே. இத்தனை நாள் அங்கே தானே இருந்தா? இல்லை சார், அவள் ஆசிரமத்தில் வளர்ந்தா. வாட்? திகைத்தார் அவர். கோபமாக தங்கராஜை பார்க்க அந்த சமயத்தில் வீட்டிற்குள் புயல் என நுழைந்தனர் கோபியும் முருகேசனும். வந்த வேகத்தில் தங்கராஜின் சட்டையை கொத்தாக பிடித்து அப்படியே தூக்கினான் கோபி. ஹே மிஸ்டர், யாரு நீ? அவரை இறக்கிவிடு என்று அதட்டினார் வடிவேலன். அதற்குள் முருகேசன் ஆத்திரம் தாங்க முடியாமல் தங்கராஜிடம் கத்தினார். அட பாவி, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? கேவலம் சொத்துக்காக எங்கள் வீட்டு பொண்ணை அனாதையாக்கி வச்சிருந்திருக்கியே. அதை கேட்டு திகைத்தார் வடிவேலன். மாமா, அவரை விடுங்க. உடைந்த குரலில் வந்த ரிதன்யாவின் குரல் கேட்டு அப்பொழுதுதான் அவளை எல்லோரும் பார்த்தனர். கைகளை இறுக்கி தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நின்றிருந்தாள் ரிதன்யா. தங்கராஜை விட்டுவிட்டு ரிதிமா என்றான் கோபி. மாமா என்றவாறே ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டவள் அவன் மார்பில் புதைந்து வெடித்து அழுதாள். என்ன நடக்கிறது என்று புரியாமல் தங்கராஜ் திகைப்பாக ரிதன்யாவையும் கோபியையும் பார்த்து கொண்டு இருக்க முருகேசன் அவர் சட்டையை பிடித்து கன்னத்தில் பலார் என்று அறைந்திருந்தார். என்ன நடக்குதுங்க? யார் நீங்க? என்றார் வடிவேலன் கோபமாக. அஸ்வின் அவர் முன் வந்து நின்றான். ஐ எம் சாரி சார், நான் ரிதியோட ஹஸ்பண்ட் கிடையாது. இதோ இங்கே நிற்கிறாரே, இவர் தான் அவளோட ஹஸ்பண்ட். அது மட்டும் இல்லாமல் அவர் தான் அவளோட மாமா பையனும் கூட. குழப்பமாக அவனை பார்த்தவர், தென் ஒய், ஏன் இந்த ட்ராமா என்றார். லெட்ஸ் மீ எக்ஸ்பிளைன் சார் என்ற அஸ்வின் நிகழ்ந்த அனைத்தையும் சுருக்கமாக சொல்லி முடித்தான். வடிவேலன் வேதனையோடு தங்கராஜை பார்த்தார். ஏன் இப்படி பண்ணீங்க தங்கராஜ்? தனாவோட கடைசி ஆசை, அதை கூட நீங்கள் பண்ணலை இல்லை என்று கேட்டார். சார், இவங்க பொய் சொல்கிறாங்க. நீங்கள் வேணும்னா ரிதியை கேட்டு பாருங்க. இவர் தான் அவளை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்புனாரு. அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் அவங்க திரும்பி வந்து அவளை பார்க்கணும்னு சொன்னப்போ ஏன் அவளை பார்க்க விடலை?
அப்படியெல்லாம் இல்லை சார். அவங்க மேலே ரொம்ப கோபத்தில் இருந்தா. அவளை இன்னும் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு அவளுக்கு பிடிக்காதேன்னு தான் நான் அவங்க கிட்ட போய் சொன்னேன். இப்பொழுது அஸ்வின் கையை கட்டி கொண்டு அவரை கோபமாக பார்த்தான். அப்போ அவர்கிட்ட சொன்ன மாதிரி அவளை ஊட்டியில் ஏன் சேர்க்கல? அனாத ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அவசியம் என்ன வந்தது? அது அது வந்து அவர் தடுமாறினார். வேகமாக ரிதன்யாவை தன்னிடம் இருந்து விலக்கிவிட்டு தங்கராஜிடம் சென்ற கோபி அவரை சரமாரியாக அடிக்கத் தொடங்கினான். மாமா விடுங்க மாமா என்று தங்கராஜிடம் இருந்து கோபியை விலக்கினான் அஸ்வின். டேய் இருடா! கோபமாக கர்ஜித்தான் கோபி. அவன் குரலில் அத்தனை பேரின் உடலும் ஒரு முறை நடுங்கியது. மீண்டும் தங்கராஜை நெருங்கி அவர் குரல் வலையை பிடித்து நெருக்க ஆரம்பித்தான். சொல்லு, உனக்கு மாமாவோட உயிரை பற்றி தெரியுமில்ல? அதனால தானே ரிதியை எங்ககிட்ட ஒட்ட விடாம தள்ளி வச்ச. அவ எங்களை வெறுக்கணும்னு தானே இது எல்லாத்தையும் செஞ்ச. சொல்லு, அதை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? உண்மையை சொல்றியா இல்லை இப்படியே கழுத்தை நெரிச்சு உன்னை சாவடிக்கவா? ஆக்ரோஷமாக கத்தினான் கோபி. அவன் கழுத்தை நெருக்கியதில் அவருக்கு இருமல் வர தொடங்கியது. இப்போ சொல்ல போறியா இல்லையா? இன்னும் நெருக்கினான். மாமா விடுங்கன்னு சொல்றேன்ல, செத்துட போறாரு மாமா என்று மீண்டும் அவரை அவனிடம் இருந்து பிரித்தான் அஸ்வின். முடியாது, இப்பவே எனக்கு எல்லாம் தெரிஞ்சாகணும் என்று உருமினான். சொல்றேன் என்று இருமலுக்கு இடையே கஷ்டப்பட்டு கூறினார் தங்கராஜ். அவரை அப்படியே சோஃபாவில் தள்ளினான் கோபி. சொல்லு என்று கர்ஜித்தான். அஸ்வின் தண்ணீர் கொண்டு வந்து தர நடுங்கும் கரங்களோடு அதனை வாங்கி குடித்துவிட்டு சொல்லத் தொடங்கினார் தங்கராஜ். பெரிய குளத்தில் மணிமேகலையை முதலாக பார்த்தபோதே அவர் மேல் காதல் வயப்பட்டார் தங்கராஜ். ஆனால் அவரோ தனசேகரை விரும்பினார். இதனால் அவர் மனதில் வன்மம் எழுந்தது. ஏனெனில் தனசேகர் தங்கராஜ் இருவரும் ஒன்றாக படித்து ஒரே நேரத்தில் அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தார்கள். ஆனால் தங்கராஜை விட தனசேகருக்கு திறமை அதிகம் என்பதால் அவர் முதலாளிக்கு நம்பிக்கையான ஆளாக மாறினார் தனசேகர். எந்த ஒரு ப்ராஜெக்டையும் தனசேகரிடம் நம்பி ஒப்படைப்பார் அவர். தனசேகரோடு உதவிக்கு தங்கராஜை அனுப்புவார். தான் எடுத்துக்கொண்ட ப்ராஜெக்டை எப்படியும் கச்சிதமாக செய்து முடித்து விடுவார் அவர். கிளையண்ட் கேட்டது போலவே எந்த குறையும் இன்றி கட்டிடத்தை முடித்து திருப்திப்படுத்தியும் விடுவார். கம்பெனிக்கும் லாபங்களை ஏற்றிடுவார். இதனால் தனசேகருக்கு எப்பொழுதும் பாராட்டு குவியும். அவருக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கராஜுக்கு தனசேகர் மேல் பொறாமை ஏற்பட தொடங்கியது. ஒரு நாள் தன் முதலாளியை சந்தித்து தனக்கு தனியாக ஒரு ப்ராஜெக்டை தன் பொறுப்பில் தருமாறு அவர் கேட்டார். அப்போதுதான் செந்தில்நாதன் தங்கள் ஊரில் மண்டபம் கட்ட வேண்டி அவர்கள் முதலாளியை அணுகினார். அவர் தங்கராஜிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்து செந்தில்நாதனிடம் அவரை அறிமுகம் செய்து வைத்தார். ஆனால் செந்தில்நாதன் ஏற்கனவே அந்த கம்பெனியை பற்றி நிறைய விசாரித்துவிட்டே வந்திருந்தார். அதனால் தனசேகரை பற்றி அறிந்து கொண்டிருந்தவர் அவரை அனுப்பி வைக்குமாறு கூறினார். தனசேகர் வந்தால் மட்டுமே இந்த ப்ராஜெக்டை அவர்களின் கம்பெனிக்கு தர முடியும் என்று கூற அவர்களின் முதலாளியும் வேறு வழியின்றி தனசேகரிடம் அவனை ஒப்படைத்து எப்போதும் போல் அவருக்கு துணையாக தங்கராஜை அனுப்பி வைத்தார். இதனால் செந்தில்நாதனின் மேல் பெரும் கோபத்தில் இருந்தார் தங்கராஜ். அது மட்டுமின்றி தனசேகர் மணிமேகலை காதலை செந்தில்நாதன் ஏற்க மாட்டார் என்று எண்ணியிருந்தார். ஏனெனில் தனசேகர் பணபலம் பின்புலம் இரண்டுமே இல்லாதவர். ஊரின் பெரிய மனிதரான செந்தில்நாதன் சில காலம் முன்பு தனக்கென இருந்த அம்மாவையும் இழந்து தனி மரமாக நிற்கும் தனசேகரை தன் வீட்டு மாப்பிள்ளையாக ஏற்றதில் திகைத்து போனார் தங்கராஜ். தனசேகரின் குணத்தையும் திறமையையும் பார்த்தும் தன் தங்கையின் ஆசை என்பதாலும் செந்தில்நாதன் அந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டு விட்டார். அதன் பிறகு தனசேகரின் மதிப்பும் மரியாதையும் எங்கேயோ சென்றுவிட தங்கராஜிற்கு அவர் மேல் வன்மம் கூடியது. இந்நிலையில் அவர்களின் முதலாளி தனசேகரை அவர் பொறுப்பில் இருந்து உயர்த்தி கம்பெனியில் தன்னோடு பார்ட்னராக ஆக்கிக்கொள்ள முடிவு செய்திருப்பதாக கேள்விப்பட்டதும் அவரால் அதனை தாங்கவே முடியவில்லை. அச்செய்தி தனசேகரை எட்டும் முன் வேண்டுமென்றே அவரிடம் தூவம் போகத் தொடங்கினார். தனியாக தொழில் ஆரம்பித்து செய்தால் தங்களால் லாபம் நன்றாக பார்க்க முடியும் என்று அவரிடம் போதனை செய்தார். தனசேகரின் திறமையை அவரின் முதலாளி பயன்படுத்தி கொள்வதாக சொல்லி அவர் மனதை மாற்றிவிட அவரும் தனியாக தொழில் தொடங்க ஆசை கொண்டார். தங்கள் பூர்வீக நிலத்தை விற்று அதில் வந்த பணத்தை வைத்து தொழில் தொடங்க தங்கராஜ் தயாராகிவிட தனசேகரால் அவ்வளவு பெரிய தொகையை ஏற்பாடு செய்ய முடியவில்லை. மெல்ல ஜாடையாக பேசி தனசேகரனை செந்தில்நாதனுக்கு எதிராக திருப்பிவிட நினைத்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்ததற்கு மாறாக தனசேகர் அவரை எதிர்க்காமல் மணிமேகலையே செந்தில்நாதனை எதிர்த்து நின்றார். இதனால் உள்ளுக்குள் சந்தோஷம் கொண்டார் தங்கராஜ். செந்தில்நாதனுக்கும் மணிமேகலைக்கும் பிரச்சனையாகி பணத்தை வாங்கி கொண்டு வர அவர்கள் இருவரின் மனதையும் பேசி பேசி மாற்றி ஊரை விட்டே வரச் செய்தார். எப்படியும் இதன் பிறகு செந்தில்நாதனுடைய மரியாதை ஊரில் குறைந்துவிடும் என்ற நம்பிக்கையில் செந்தில்நாதனை பழி வாங்கிவிட்ட திருப்தியோடு அவ்வூரை விட்டு வந்துவிட்டார் தங்கராஜ்.
அதன் பிறகு அவர்களின் சொந்த ஊரிலேயே தொழில் தொடங்கினார்கள் தனசேகரும் தங்கராஜும். அவர்களின் வாழ்க்கை எந்த தடையும் இன்றி சென்று கொண்டிருக்கையில்தான் அந்த விபத்து நேர்ந்தது. தங்கராஜ் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இப்போது மீண்டும் அவர் சட்டையை பிடித்த கோபி, உண்மையை சொல்லு, மாமாவும் அத்தையும் இறந்தது ஆக்சிடென்ட்ல தானா, இல்லை நீதான் அவங்கள கொலை பண்ணியா என்று கோபமாக கத்தினான். நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.